சர்வ வல்லமை தேவனே, சத்தியமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த சமூகத்தில் கூடி வந்து நம்ம ஜெபிக்க ஆராதிக்க ஆண்டவரே, இந்த அது காணொலியுமாய் அநேகர்கள் இணைந்து கொள்ள ஜெபிக்க ஆண்டவரை கொடுத்த வாய்ப்புக்காக சூத்திரம். இந்த காலை பொழுதுல தேவன் தம்முடைய கிருபையின் சித்தத்தை இந்த வாழ்வு இரவில் நிறைவேற்றுவதாக இந்த தயவுள்ள கரங்களோடு இருப்பதாக நம்மை பாடி துதித்து ஆராதிப்பது இந்த கிருபையின் ரசங்களை அளவிலான நாட்களை ஜெபிக்கிறோம். மகிமைப்படும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு சில பாடல் பாடின தெய்வ நாமத்தை நாம் மேம்படுத்துவோமாக. ஆண்டவர் நமக்கு வாழ்வில் கிருபை நம்மை தெய்வம் செய்து பலப்படுத்துவதாக. சிங்கக்கவியில் நாம் எழுந்து அவரினோடு அமர்ந்து சுத்தரிற்கு மக்களில் நடந்து பனித்துளியால் என்ன நினைத்தார் இந்த பாடலை நாம் பாடி தெய்வனை மேம்படுத்தி வருவோம். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், சுட்டரிக்கு மக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கு மக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் தப்பிப்பேனே, சாத்தானின் தந்திரம் விழுங்குவேன். ஆவியால் தமிழ்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குவேன். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே.
கேள்வியில் நான் விழுந்தேன். அவர் என்னுடன் வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்க கேள்வியில் நான் விழுந்தேன் அவர் என்னுடன் வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்க கேள்வியோ சுவை நெருங்கோ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேள்வியோ சுவை நெருங்கோ அவர் என்னை காத்திடுவார். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெண் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வந்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெண் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன்.
ஏற்றுக்கொள்ள நீ எனக்காக இங்கு வருவீரே. பாவி என்று என்னை தள்ளினார், அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் மூலம் சேர்த்துக்கொள்ள நீ எனக்காக இங்கு வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாச ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே உம்மையே ஆராதிக்க, உம்மையே ஆராதிக்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவமே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆலயம் செல்லுவரே, அது மகிழ்ச்சியின் தந்திரவே. ஆலயம் செல்லுவரே, அது மகிழ்ச்சியின் தந்திரவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபையும் கிடைத்திட்டவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபை கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவபலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவபலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சூத்திரம் சூத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சூத்திரம் சூத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம்,
சோத்திரம் சோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தூயவரே சிவரே அல்லேலூயா ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா வந்திருக்கிறோம். உம்மை தொழுது வந்திருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். மகத்துவம் நிறைந்த ராஜனை உயர்த்த வந்திருக்கிறோம். ஜீவ பலிகளை செலுத்தி ஜீவாதிபதியை துதிக்க வந்திருக்கிறோம். உயிர்த்த ரட்சகனை உயிர்ப்பிக்கிற தேவனை மகிழ்ந்த கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனை துதிபலிகள் எல்லாம் உமக்கு, எங்கள் ஆராதனை கனவெல்லாம் உமக்கு, எங்கள் ரட்சகராகிய இயேசு ராஜா ஒருவருக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பது எங்கள் பாக்கியம், உம்மை ஆராதிப்பது பாக்கியம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே எங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா பாக்கியம் என்று எழுதுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா நாம உயர்த்துகிறோம் ஐயா. மேலான நாமம் மகிமையான நாமம் அகற்றுவோம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானங்கள் பூமியை மேலான நாமத்தை உடையவரே, வல்லமையான நாமத்தை உடையவரே, மகிமை நாமத்தை உடையவரே. உமக்கே மகிமை ஐயா, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. உம்மை உயர்த்தி உம்மை போற்றி உம்மை வாழ்த்தி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரட்சகரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, மாசு நிறைந்தவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஓ ரபா பாபா கதர சதர பகதர பாபா பாபா ஓரி மன கதர மன சந்தர பாபா பாபா. ஹல்லேலூயா. ஓ ரபா கதர சந்தர பாபா பாபா. ஆவியானவரே ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. இம்மட்டும் இனிமேலும் என்ற நேச, இம்மட்டும் இனிமேலும் என்ற நேச என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர்.
இம்மான வேளை இப்பட்டு உதவி செய்தவரே, இன்னாவரை பாதுகாத்து ரட்சித்தவரே, இன்னாவரை உதவி செய்தவரே, அவர் நாம உயர்த்தப்படுவதாக, அவர் நாம மகிமைப்படுவதாக. நேற்று 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 மாறாத தேவனவர், என்று உயர்ந்த ரட்சகரவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த கற்பனையும் கோட்டையும் கேடையும் துருகமானவரே, எங்கள் மகிமை தேவனே, மகத்துவ தேவனே, மாற்று நிறைந்த இயேசு ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக, இம்மட்டும் காத்த கிருபைகளுக்காக, ஆண்டவரே, இரண்டாவது வாரத்தினாய் சோத்த நல்ல நாவலை பாதுகாத்திலே, இந்நாவலை கிருபை நன்மை நடத்தினே, ஆண்டவரே, சீயோன் ஜனங்களை ஆராதிக்க முடியாதபடி, ஆண்டவரே, கடைகளோடு பலவீனத்தோடு வியாதியோடு படைகள் இருக்கிறார் அப்பா. தேவரே, ஒரு விஷயம் நினைத்தருவீராக, ஒரு விஷயம் பலப்படுத்துவீராக, ஒரு விஷயம் சுகப்படுத்துவீராக, மனம் இறங்கி அற்புதம் செய்யப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே, glory, ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறேன், ஹalleluya. என்னை உண்டாக்கியவர், என்னை சீர்திருத்தவர், என்னை உண்டாக்கியவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கியவர், என்னை சீர்திருத்தவர், என்னை உண்டாக்கியவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கியவர், என்னை சீர்திருத்தவர், என்னை உண்டாக்கியவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு உன்னை ஹalleluya, இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை
தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அல்லேலூயா. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. என்னோடு வருகிற தேவன் இருக்கிறவரே, தீங்கு உன்னை அல்லேலூயா. தீங்கு உன்னை தீங்கு உன்னை தீங்கு உன்னை தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. எந்த சேதம் வராது, எந்த சூழ்நிலை வராது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் அருகில் இருக்கிறவர்களா, இனி தீங்கை காணாதிருப்பாய், தீமை நாட்களை காணாதிருப்பாய், சாபத்து நாட்களை காணாதிருப்பாய், வேதனை நாட்களை காணாதிருப்பாய். இனி உன் வாழ்வை அற்புதமாக நன்மை தரும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவாதி தேவன், இஸ்ரவேலின் தேவாதி தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உனக்கு வருகிற தூதனாலே இஸ்ரவேலின் ராஜாதி ராஜா, சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், உன் நடுவில் விடாதே, உன் தேவனாய் இருக்கிறேன் சொன்னாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார். சர்வவல்ல தேவனாக, அற்புதம் செய்கிற தேவனாக, பரிகாரம் செய்கிற தேவனாக, பரிகரிக்கிற தேவனாக. அல்லேலூயா. வியாதி அணுகாது, பெருகின மேற்கொள்ளாது, நாத்தமை நிறுவ முடியாது. அல்லேலூயா. சாபத்தை தொடர முடியாது. எல்லாவற்றின் முடிவு தருகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நன்மை கிருபையை தொடரும். அல்லேலூயா. நீடித்த நாட்களாக இவனை திருப்தியாக்கி. அல்லேலூயா. ஓ, நம்முடைய கணவரோடு அவர் பிள்ளைகள் வாசலுக்கு வைத்து தர கிருபை செய்வார். அவன் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஓ, அவனை அழகின் பள்ளத்தாக்கில் நடந்தார்கள். ஓ, அல்லேலூயா. அவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்கு விலக்கி காக்கிறது, தீமைக்கு விலக்கி காக்கிறது. அன்றைக்கு யாவை அறிவித்த ஆண்டவரே, எல்லா தீங்குகளை விலக்கி காத்துக்கொள்ளும், எல்லா தீங்கு விலக்கி காத்துக்கொள்ள செவித்த ஜெபத்தை கேட்டு தீமைகளுக்கு தீங்கு விலக்கினாரே. இன்றைக்கு தேவனுடைய உனக்கு எல்லா தீங்குகள், எல்லா தீமை ஆவிகள், தீங்கு செய்ய நினைக்கிற மத்தியில் கர்த்தர் உனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார், நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஓ, மனிதனுக்கு தீமையாய் முடிவு நினைப்பார், தேவனோ அதை நன்மையாய் மாற்றுவார். அவருடைய முடிவுகள் நன்மையான முடிவுகள், நல்ல முடிவுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி தேவனே. உம்மை உயர்த்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் நாமம் உயர்த்துகிறோம். எங்கு பார்த்தாலும் தீமை சூழ்ந்துகின்ற நிலைமை பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் இயற்கையின் பேரிடர்களை பார்க்கிறோமே. எங்கு பார்த்தாலும் தீமையான சூழ்நிலை சுற்றிலும் வேலைப்படுகிறோம். தீங்குகளுக்கு தீமைகளுக்கும் சிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி மீட்பாராக. எங்கு பார்த்தாலும் நிலச்சரிவுகள், மழை வெள்ளங்கள் என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். விபத்துகள் கேள்விப்படுகிறோம். பெரிய பெரிய ஆபத்துகளை கேள்விப்படுகிறோமே. ஆண்டவர் நாமே இரக்கம் செய்வாராக. லெபனோன் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு பகுதி. லீபனோன் மரங்கள், கேதுரு மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு முக்கியமான ஸ்தோத்திரம் அல்லேலூயா வேலைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த பகுதிந்து கொண்டு வந்த மரங்கள் தான் அன்றைக்கும் அந்த எல்லைகள், ஆபிரகாம் எல்லைகளாக, ஆசீர்வாத எல்லைகளாக, கானான் எல்லைகள் ஒரு பகுதி தான் லீபனோன். லீபனோன் ஜெபம் ஆண்டவரே, அங்கு ஒரு ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய உதவி செய்கிற கரங்களை ஏற்படுத்துங்கப்பா. வேதனோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, அணிகளோடு, ஆண்டவரே, காயங்களோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எங்க தேசத்திலும் ஆண்டவர் சுற்றிருக்கிற எல்லாவித வெள்ள பெருக்குகளை கேள்விப்படுகிறோம், நிலச்சரிவுகளை கேள்விப்படுகிறோம், வீடுகள் இழந்தவர்களை கேள்விப்படுகிறோம், மண்ணிலை புதையுண்டவர்களை கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, தேவனே, தேவனே, ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக. எங்க தேசத்தில் மனம் இறங்குங்கப்பா. அழிவுகள், நாசங்கள், மோசங்களுக்கு ஆண்டவரே ஜனங்களை விலக்கி காக்க தேவனே இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. தேவனே இரக்கம் செய்யுங்க. சுற்றி எங்கு பார்த்தாலும் கொள்ள நோய் பிரச்சனைகள் ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதினால அநேகர் பாதிக்கப்பட்டு முடக்கப்பட்ட நிலைமையில் எங்களோட தேசத்துல அநேக நிலைகள் அடைபட்டு கிடக்கிறதப்பா. சீக்கிரம் நல்ல ஒரு முடிவு உண்டு பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உங்களை நோக்கி மன்றாடுகிறோம்.
நோக்கி மன்றாடுகிறோம். வேலை இழந்தவர்கள், தொழில் இழந்தவர்கள், வீடுகள் இழந்தவர்கள், ஆண்டவரே மூலதனத்தை இழந்தவர்கள், ஆண்டவரே முதலில் இழந்தவர்கள் இருந்தப்பா அனைவருக்கு நன்மை உண்டாக கற்று நல்ல முடிவை தேவன் தருவீராக. நல்ல நன்மையான நாட்களை தன்மை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஆண்டவரே சொந்த கஷ்டப்படுகிற பிள்ளைகள், கஷ்டத்தோடு வீடுகளை குடும்பங்களை தங்கியிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே சொந்த ஊர்கள் இல்லங்கள் கடந்து போக திரும்ப வர முடியாத பிள்ளைகள் ஆண்டவர் குடும்பம் புரிந்திருக்கிற சூழ்நிலைகள், ஆண்டவரே எத்தனை தவிப்புகள், எத்தனை ஏக்கங்கள், எத்தனை பெருமூச்சைகள் அப்பா இதே உதவி செய்ய ஒப்பற்ற தேவனாய் இருக்கிறது. ஆண்டவரே உதவி செய்ய ஜனங்கள் ஒரு அற்புதம் நடக்கட்டும், தேசங்கள் அற்புதம் நடக்கட்டும், நல்ல ஒரு மாற்றம் வரட்டும், திருச்சபைகள் மாற்றம் வரட்டும். திருச்சபையில் ஆண்டவரே கிராமங்களை பட்டணங்களில் இருந்து ஆராதிக்கிற ஜனங்கள், வீடுகளை ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்விலை விடுதலை, லட்சியம், சுகம், ஆரோக்கியம் வரட்டும். என்றைக்கு இந்த நாட்கள் முடியும், என்றைக்கு இந்த ஆண்டவரே சூழ்நிலைகள் முடியும், என்றைக்கு தடைகள் முடியும், என்றைக்கு இந்த வியாதி அகோர முடியும் என்று எதிர்பார்த்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு எதிர்பார்ப்பான முடிவை தருகிறதற்காய் சொல்றேன். ஓ ஹாலே, நீங்க எதிர்பார்த்த நல்ல முடிவை நான் தருவேன் என்று வாக்கு பண்ணிக்கலாமா? நல்ல முடிவை தேவன் எதிர்பார்த்திருக்கிறோம். நல்ல சுகத்தை எதிர்பார்த்து, நல்ல விடுதலை நாட்கள் எதிர்பார்க்கிறோம். நல்ல சிறையிருப்பு நாட்கள் முடிந்து விடுதலை நாட்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே ரட்சிப்பின் நாட்களை, மகிழ்ச்சி நாட்களை, ஆனந்த நாட்களை, ஆர்ப்பரிப்பு நாட்களை, கலிகூறு நாட்களை, பண்டிகை கொண்டாட்ட நாட்களை, மகிமை தேவ சமூகத்திலே உண்மையான முழுமனதோடு பலத்தோடு தேவனை ஆராதிக்கிற நல்ல நாட்களை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே நீ அற்புதமான நன்மைகளை, அற்புதமான கிருபைகளை எங்கள் குடும்பங்களும் சபைகளும் விசுவாச பிள்ளைகள் வாழ்வும் தேவன் செய்தல்வீராக. ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகள், இன்றைக்கு சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தை காத்திருக்கிறார்களோ, எந்த வேலைக்காக, எந்த காரியத்துக்கு, எந்த காரியம் நடக்க வேண்டும் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அது நிறைவேறும்படியா கர்த்தனை அருள் புரிவீராக. கர்த்தாவே இரக்கம் செய்வீராக, மனதுருகுவீராக. ஒரு விஷயத்தை நம்மை நோக்கி வேண்டிக் கொண்டு நம்முடைய விசுவாச தேடி வந்தவர்களுக்கு அற்புதம் செய்வீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை வல்லமை விளங்க பண்ண கண்கள் நோக்கி இருக்கட்டும் ஐயா. நீதிமான்கள் கண்ணுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது, செவிகளா அவர் நாம் கவனித்து கேட்கிறது என்று எதிர்பார்க்கிற ஆண்டவரே. பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஜீவனுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள். வான பூமி ஒழிந்தாலும் இந்த வார்த்தைகள் ஒரு நாள் மாறாது, ஒழியாது, அழியாது என்று பார்க்கிறோமே. வார்த்தையை வல்லமை விளங்க பண்ணுங்க, இந்த மகிமை தயவை விளங்க பண்ணுங்க, ஆசீர்வாத மேன்மை விளங்க பண்ணுங்க. இந்த செய்யப்பட்ட நன்மைகள் நன்றி செலுத்துகிறோம். உங்க நாம் மாத்திரம் மையப்படுவதாக எங்கள் ஜெபங்கள் துதிகளை கேட்டு அற்புதம் செய்யப்பா. இன்றைக்கு மன்றாடுகிற பிள்ளைகள், இன்றைக்கும் பலவித காரியங்களுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒரு பதிலை தேவன் தந்துள்ளவையாக. ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்கப்பா. விருப்பங்கள் நிறைவேறட்டும், ஆசைகள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தேவனிடத்திலிருந்து வரட்டும், கர்த்தரிடத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு காரியமான எடுத்து வருகிறது என்று பார்க்கிறோமே, நீர் அவரை உயர்த்தி ஆசிரியத்தை கனப்படுத்தவும் ஆண்டவரே நீ சித்தம் கொண்டபடியால் நன்றி சொல்கிறோம். தேவனே உடைய கரத்தின் மகிமை, தெய்வீக பிரசனத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு சிறுசிலும் தங்கியிருப்பதால் தடைகள் விலகட்டும், சாபங்கள் முறிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் வியாதி படுக்கையில் மாறட்டும், பாவ மன்னிப்பை பெறட்டும், ரட்சிப்பை பெறட்டும். கிறிஸ்துவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர் எனக்காக ஜீவனை தந்து எனக்காக மரித்து ரத்தம் சிந்த ரத்தத்தினால எனக்கு மீட்பு ரட்சிப்பு உண்டு, பாவங்கள் கழுவப்படும் என்ற விசுவாசம் ஒவ்வொரு உண்டாகத்தக்கதாக தேவன் தாமே கிருபை ரட்சிப்பை விளங்கப்படுங்க, மகிமை விளங்கப்படுங்க. காத்துரட்சி பெரிய காரியம் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்வில் எல்லா நன்மையை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படி நாம ஒன்றே மகிமைப்படுவதாக, நாம ஒன்றே உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. இதுவரையும் கர்த்தர் சமூகத்தை கூடி துதிக்க ஆராதிக்க கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்தில் நாம் கலிகோர் தெய்வம் கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தம் நடத்துவார். மகா வறட்சிய நாட்களை ஆத்மாவை ஒரு திருப்தியாக்கிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே நம் வாழ்வில் மகத்தான் நன்மைகளை தேவன் செய்வாராக. ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் தியானிப்போமாக. தேவன் நமக்கு நல்ல ஒரு காரியம் செய்ய அவர் நமக்கு திட்டமிட்டிருக்கிறார். அது நிறைவேறத்தக்கதான சூழ்நிலையாக அவர் நடத்துவாராக சொல்றார். எரேமியா புத்தகம் 29:11 வாசிக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நமக்கு கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலைகளை, தேவன் நமக்கு அருளும்படியான ஒரு நிலைமை நேரத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். சோத்திரம். ஏற்ற காலத்திலே தேவன் செய்கிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது, சோத்திரம், உங்கள் மேல் நல் வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லி தேவனுடைய நல் வார்த்தை நிறைவேறுகிற ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய சித்தங்கள் திருச்சபைகளுக்குள்ளாக, சபை விசுவாசிகளுக்குள்ளாக நிறைவேற்றப்படுகிற ஒரு காலங்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும் பொழுது அவரை குறித்து சொன்னப்பட்ட காரியங்கள் வேத வாக்கு நிறைவேறும்படியாக என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது வேத வாக்கு நிறைவேறும்படியாக, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக, இது அப்படி ஆயிற்று அப்படி ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிற அதே வேதத்தின் மகத்துவத்தை தான் இங்கே பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற நல் வார்த்தை நிறைவேற்ற பண்ணுவேன். ஆமென். எதிர்பார்க்கிற முடிவு அது கைகளில் எனக்கு கிடைக்கும்படி, வாழ்விலே உண்டாகும்படிக்கு தேவன் அதை நிறைவேற்றுவார். ஆமென். அது நிறைவேறும்படி கட்ட செய்வார். எது நிறைவேறும்? விடுதலை நாட்கள் நிறைவேறும், வெற்றியின் நாட்கள் நமக்கு நிறைவேறும், சஞ்சலத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு வந்து மகிழ்ச்சி நாட்கள் நமக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். சிறையிருப்பின் நாட்கள் நீங்கி விடுதலையின் வருஷம், விடுதலை நாட்கள் நம் வாழ்வில் நிறைவேறுவதற்காக தேவன் எதிர்பார்த்திருக்க நல்ல ஒரு முடிவை தேவன் தரும்படியாக அவர் நம்மிடத்தில் கடந்து வருகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு மனிதர் பார்க்கும்போது, உங்களுக்கு நான் வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும், அவைகள் வளமான எதிர்காலத்தையும் நல் நம்பிக்கை உங்களுக்கு அளிப்பதற்காக நல் வாழ்வின் திட்டங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். தேவன் நமக்கு வகுத்திருக்கிற, தேவன் நமக்கு அருள் இருக்கிற நல்ல திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை குறித்த மேலான ஒரு திட்டத்தை, நம்மை குறித்த மேலான ஒரு காரியத்தை கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு, அதை செய்து முடிப்பதற்கு ஏற்ற சமய சூழ்நிலைகளுக்கு ஏதுவாக கர்த்தர் செய்கிற தேவன் என்று சொல்லி வைத்து வாசிக்க முடியும். இந்த நாட்களில் தேவன் நம்முடைய வாழ்விலே மகத்தான நன்மைகளை கர்த்தர் செய்வார். இங்கே சொல்லப்பட்ட வசனத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற நிலைமை போலதான் நம் வாழ்வில் சோத்திரம். நாம் எதிர்பார்த்த சூழ்நிலை வாழ்வில் இல்லை, எல்லாமே எதிராக நடக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அந்த எதிரான சூழ்நிலை நீண்டு கொண்டு இருக்குது, அதுக்கு முடிவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அநேக வாழ்விலே அதை குறித்துதான ஒரு கேள்வியில் இருக்கிறார்கள். சோத்திரம். என்னைக்கு எனக்கு மேன்மை வரும்? என்னைக்கு எனக்கு ஒரு முடிவு வரும்? என் காரியம் என்றைக்கு நலமாய் முடியும்? என் வேலை என்றைக்கு நலமாய் முடியும்? இதை எப்படி நான் செய்து முடிப்பேன்? என் பிள்ளைகள் எப்படி இதை சாதிப்பார்கள்? என் குடும்பம் இந்த காரியத்தை எப்படி பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்க தெய்வ ஜனமே, எதிர்பார்த்த தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களை குறித்து மேன்மையான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதை செய்து முடிக்கும் வரைக்கும், அது செய்வதற்கான காரியங்களை செய்வது வரைக்கும் அல்லேலூயா, நாம் எதிர்பார்த்த நன்மைகளை முடிக்கிற கர்த்தராக, அதை முடிவு உண்டு பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறதை வேதத்திலே பார்க்க முடியும். ஆமென். தேவனாய் கர்த்தர் அவர் ஒரு துவக்கத்தை செய்கிறவர் என்றால் அதை முடிவுக்கு ஒரு கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு துவக்கத்தை செய்வார், நிச்சயம் முடிவை அவர் கைகளை வைத்திருக்கிறார். துவக்கம் முடிவு அவர் கையில். அதனால தான் வேதத்தை வாசிக்கிறோம், ஆதியும் அந்தவுமானவர், அல்பா ஒமேகாவானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். சோத்திரம். அவர் ஆதியிலே தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆதியும் அவர்தான், முடிவும் அவர்தான். அல்லேலூயா. அவருக்கு முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை நமக்கு கொண்டு வரும்படியாக, முடிவில்லாத ராஜ்யத்தை கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை வைத்து செய்கிறார். புதிய ஒரு தேசத்தை, புதிய ஒரு சோத்திரம், அல்லேலூயா, பரம ராஜ்யத்தை கொண்டு செல்ல நமக்கு நல்ல ஒரு நாட்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சோத்திர முடிவு சம்பூர்ணமா இருக்கும். தேவனுடைய முடிவு நிறைவுள்ளதா இருக்கும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு சோத்திர மிகுந்த மன சோத்திர உற்சாகம் அளிக்கிறதா இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் நல்ல முடிவை தேவன் தருகிறார். நல்ல ஒரு காரியத்தை செய்கிறார். தேவனுடைய முடிவுகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நல்ல விதமாய் முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் பார்க்கும்போது பல மனிதர்கள் பல காரியங்களை செய்ய முடிவெடுக்கிறார்கள். சோத்திரம். ஆனால் மனித யோசனை சில வேளைகளிலே அது தவறுதலாய் முடியும், தாறுமாறாய் முடிந்து போகும். ஆனால் தேவன் கொடுக்கிற முடிவோ, தேவன் தருகிற முடிவோ ஒரு நல்ல ஒரு முடிவாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு முடிவை தர இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது, நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கும் போது, நம்பிக்கையோடு விசுவாசிக்கும் போது அது நம் வாழ்வில் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனாய் கர்த்தர் இந்த நாட்களிலே நாம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவை தேவன் தர போகிறார். ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ளவர்கள் ஆமென் என்று சொல்லுவோம். ஹalleluya. நாம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு. ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. பல நேரங்களில் பல எதிர்பார்ப்புகள் நமக்கு உண்டு. பல எல்லா காரியங்களும் எதிர்பார்க்கிறோம். இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே, இந்த காரியம் வாழ்க்கையில கிடைத்த நல்லா இருக்குமே, இந்த பொருட்கள் எனக்கு கிடைத்த நல்லா இருக்குமே, இந்த லட்சியத்தை பெற்ற நல்லா இருக்குமே, இந்த ஆசீர்வாத சுதந்திரம் நல்லா இருக்குமே சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. சில நேரங்களில் காலதாமதமாகலாம், சில நேரங்களில் நாட்கள் கொஞ்சம் கடந்து போகலாம். ஆனால் நிச்சயமாகவே நல்ல ஒரு முடிவை தேவன் நிச்சயம் நமக்கு தந்தருளுவார். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில கடந்த நாள் தியானத்தில் யோசேப்பின் வாழ்க்கையில அவனை குறித்து முடிவை, அவனை குறித்து திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த திட்டத்துக்கு இடையிலே பார்க்கும்போது சகோதரர் என்ன செய்தார்கள்? அதை தீமைக்கு ஏதுவாக திருப்பி விட்டார்கள். தீமைக்கு ஏதுவாக அதை செய்து விட்டார். ஆனால் கூட வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். அதை நன்மையாக மாற்றி அமைத்தார் என்று பார்க்கிறோம். நம் வாழ்வின் நல்ல முடிவை தேவன் வைத்திருக்கிறார். எதிர்பார்ப்புக்கு நல்ல ஒரு முடிவை தேவன் தரும்படியாக இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. யோசேப்பின் வாழ்க்கையில எதிர்பார்த்த ஒரு காரியம் இருந்தது. அந்த எதிர்பார்த்த காரியத்தை மனதில் வைத்து அதற்காக யோசித்து அதை குறித்து பேசின போது ஸ்தோத்திரம், நடந்ததெல்லாம் எதிர்மையா இருந்தது. ஆனால் கூட தேவனாய் கர்த்தர் ஏற்ற சமயத்தில் ஏற்ற காலங்கள் வரும் பொழுது அவன் எதிர்பார்ப்பை கர்த்தர் எதிர்பார்த்த விதமாக தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலும் ஸ்தோத்திரம், உங்கள் எதிர்பார்ப்பு நல்ல முடிவாக இருக்கும். ஆமென். நீங்க எதிர்பார்த்த காரியம் நல்ல விதமாய் முடியும். ஆமென். ஹalleluya. இது என்னமாய் முடியுமோ, இது எப்படியா ஆகுமோ என்று சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு காணப்படலாம். ஸ்தோத்திரம். சில நேரங்கள் நினைக்கும் போது இருக்கிற நிலைமை நினைக்கும் போது இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு இருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் நம்முடைய கேள்விக்குறிகள் ஆச்சரியக்குறியாய் மாற்றக்கூடிய நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அவர் முடிக்கிற எல்லா முடிவுகளும் நன்மைக்கு ஏதுவான முடிவுகளா இருக்கும். அது மேன்மைக்குள்ள முடிவுகளா இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தை அறிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. ஒரு மனிதன் வியாதியோடு படுக்கையில கிடக்கிறான். பல வருடங்களாக ஸ்தோத்திரம் அவன் பெதஸ்தா என்ற ஆத்தங்கரையில குளத்தங்கரையில என்ன செய்கிறான்? அவன் படுத்து கிடக்கிறான். அவன் வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு என்ன? எப்படியாவது நான் சுகம் பெற வேண்டும், எப்படியாவது வாழ்க்கையில எழுந்து நடந்து விட வேண்டும், எப்படியாவது ஒரு அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்த்து 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 ஸ்தோத்திரம் 38 வருஷம் எதிர்பார்த்திருந்தான். இன்றைக்கு நம்ம சில நேரங்களில் சில எதிர்பார்ப்புகள் சில காலம் நடக்கவில்லை என்றால் விட்டு விடுவோம், அதை அப்படியே மறந்து விடுவோம், விட்டு விடுவோம், அப்படியே தளர்ந்து விடுவோம், சோர்ந்து விடுவோம். இனி முடிவெடுத்து என்ன செய்ய? நீ எதிர்பார்த்த ஒரு பயம் இல்லை, நீ எதிர்பார்த்த ஒரு புரோஜனம் ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவான், விட்டு விடுவோம். ஆனால் இந்த மனிதரோ 38 வருஷமாய் படுக்கையில கிடந்த ஒரு மனிதன், அவன் எப்போது என்ன செய்யலாம்? குளம் எப்போது கலக்கப்படும். ஏனென்றால் அங்கே ஒரு காரியம் இருந்தது. குளத்தை தேவதன் வந்து இறங்கி கலக்குவான். அந்த தேவன் அந்த குளம் கலக்கப்படும், யார் முந்தி விடுகிறார்களோ அவர் சுகம் பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தவர்கள் அநேகர் விழுந்து குளத்தில் இறங்கி சுகம் பெற்று போனதை இவன் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சோத்திரம். எல்லாரும் சுகம் பெற்று போகிறார்களே, நேற்று வந்தவர் சுகம் பெற்றார்கள், முந்தான வந்தவர் சுகம் பெற்றார், போன வாரம் சுகம் வந்தவர் சுகம் பெற்றார்கள், போன மாதம் வியாதியில் என்று படுக்க வந்து கொண்டு வந்து யார் இல்லாத அனாதை விடப்பட்டவர் சுகம் பெற்று போயிட்டாலே, நான் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறேன், எனக்கு மாத்திரம் ஏன் எனக்கு சுகம் இல்லை, எனக்கு மாத்திரம் ஏன் நடக்கவில்லை சொல்லி அவன் அங்கலாய்த்தால் கூட அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எப்படியாக சுகம் பெறுவேன், எப்படியாக என் வாழ்க்கையின் வியாதியின் கட்டணை நீக்குவேன், என் படுக்கை எடுப்பேன், சுகமாய் வீடுகளில் செல்வேன் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு 38 வருஷமாய் இருந்ததை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அவனின் நம்பிக்கை வீண் போகல, அவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை ஏமாற்றம் கொடுக்கல, அவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் அவன் எதிர்பார்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தேவன் வைத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்ல முடிவை தேவன் தர அவர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அன்றைக்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த மனிதன் படுத்து கிடந்தான். ஸ்தோத்திரம். உதவி செய்ய ஒருவரும் இல்லை, அவனை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை, தானாக போய் விழுந்து விட முடியாது, அந்த குளத்தில் விழுந்து சுகம் பெற முடியாது, அவன் தானாக எதையும் செய்ய முடியாது. யாராவது ஒருவர் உதவி செய்ய வேண்டும், யாராவது ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணணும், யாராவது ஒருவர் நினைச்சு அவரை என்ன அவருக்கு உதவி செய்யாவிட்டால் தூக்கி விடாவிட்டால் எழுத முடியாது, நடக்க முடியாது, உருள முடியாது. ஏனென்றால் கைகள் கால்கள் விழுந்து போன நிலைமையில கிடைக்கிற ஒரு மனிதன். ஸ்தோத்திரம். ஆனால்
அவன் கைகள் கால்கள் விழுந்து போனால் கூட அவன் மனது விழுந்து போகவில்லை. ஆமென். அவன் மனது எப்போது எழும்ப வேண்டும், எப்போதும் சுகமாக வேண்டும், அந்த குளத்தில் எப்படி இறங்கிவிடும் என்று சொல்லி எப்போதும் விழிப்புள்ளதாக எதிர்பார்ப்புள்ளதாய் காணப்பட்டதை ஆண்டவராக இயேசு அறிந்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தா குளத்தரையில் வருகிறார். எல்லாரும் வியாதிப்பட்ட மனிதர் அநேகர் படுத்து கிடக்கிறார்கள். அநேகர் சோத்திரம் அந்த குலத்தை எதிர்பார்த்து சுகம் பெற்றவராக, பலன் பெற்றவராக, நம்பிக்கை பெற்ற கடந்து போவதை பார்க்கிறோம். இந்த மனிதன் வெகு காலமாய் படுத்துகிறார் என்று இயேசு அறிந்து அவனிடத்திலிருந்து கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? உன் எதிர்பார்ப்பு என்ன, உன் விருப்பம் என்ன என்று சொல்லி ஆண்டவனிடத்தில் கேட்ட போது அவர் சொல்லுகிறான், நான் சுகமாக விருப்பம் எனக்கு இருக்கிறது என்று நேரடியாக சொல்லாதபடி என்ன செய்கிறான், என்னை இந்த குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போவதற்குள்ள யாராவது ஒரு சுகம் பெற்று போய்விடுகிறார்கள். நான் ஏமாற்றத்தோடு காணப்படுகிறேன். என் ஏமாற்றத்துக்கு ஒரு முடிவு வராதா? என்னுடைய சோத்திரம் சஞ்சலமான காரியத்துக்கு முடிவு வராதா? எத்தனை நாட்கள் உறங்காமல் கண் விழித்து இருந்தாரோ தெரியவில்லை. எத்தனை காலங்கள் சோத்திரம் ஏமாற்றம் என்று சொல்லி மனமுடைந்து நொந்து கொண்டு எழுதாரோ தெரியவில்லை. ஆனால் அவருடைய ஏமாற்றத்துக்கும் சோத்திரம் அவருடைய நொந்து கொண்ட சூழ்நிலைகளுக்கும் தேவன் நல்ல ஒரு முடிவை தேவன் வைத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. என்றோ ஒரு நன்மை நடக்காதா? என்றைக்காவது எனக்கு நன்மை நடக்காது, இன்று நடக்காத, நாளை நடக்காதா, அடுத்த நடக்காது, ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து அவன் அந்த குளத்தையே கண்ணோக்கி பார்த்திருந்தான். சோத்ரம். அவன் வேற எதையும் பார்க்கல, குளத்தை நோக்கி பார்த்திருந்தான். குளத்தில் விழுந்தவர்கள் அந்த குளம் எப்போது கலக்கப்படும் என்று சொல்லி அதை விழுந்து சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி அதையே கவனித்துக் கொண்டிருந்தான். பாருங்கள், அவன் வாழ்விலே சோத்ரம் சுகம் கொடுக்கிற கர்த்தர் அந்த குளத்தையும் அவனை சிருஷ்டித்த தேவனாய் கர்த்தர் அவன் அருகில் வந்து நிற்கிறார். நீ சுகமாக விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். அவன் நினைத்தது குளத்தில் இறங்கி சுகமாக விரும்பினான். ஆண்டவன் நினைத்தது என் வார்த்தையால் சுகமாக விருப்பம் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில் சுகமாக்க கர்த்தர் விரும்பி இருந்தார். ஆனால் நடந்த காரியம் என்ன? அவன் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் என்னது? ஏமாற்றமும் தோல்வியுமாய் நஷ்டமாய் முடிந்தது. ஆனால் அவன் எதிர்பார்ப்புக்கு மேலாக அவன் எதிர்பார்த்த ஒரு முடிவை கொடுக்க இயேசு அவனை தேடி வந்து அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். ஆமென். அல்லேலூயா. சில வேளைகளில் தேவ பிள்ளைகளை நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு உடைமை நம்பிக்கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிசினஸ் மேல நம்பிக்கை வைத்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை மேல நம்பிக்கை, இதன் நிமித்தம் முன்னேறலாம், இதன் நிமித்தம் பலப்படலாம், இதன் நிமித்தம் உயர்த்தலாம், இதன் நிமித்தம் செழித்தலாம், இதன் நிமித்தம் நம்ம வருமானம் பெருகலாம் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி கொண்டிருக்கிறீர். சோத்திரம். அது உங்கள் வாழ்க்கையை கைவிடலாம், எதிர்பார்த்த நன்மைகள் இழந்து போகலாம், அந்த சூழ்நிலை இந்த பிசினஸ் உங்களை கைவிடலாம், அந்த பிசினஸ் வரை லாபங்கள் உங்களை சோதனை உயர்த்தாது. சில வேளையிலே அது நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் படைத்த தேவன், உங்களை என்ன சிருஷ்டித்து உருவாக்கின கர்த்தர், அதற்கு மேலாக தானே வந்து கிருபை உதவி செய்ய அவர் வர இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பு சுகம், எப்படியாக சுகம் என்று சொல்லி சுகம் கிடைப்பதற்காக, பலன் கிடைப்பதற்கு, வாழ்வை ஒரு அற்புதம் நடப்பதற்காக எதிர்பார்த்திருந்தான். ஆனா எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்தது. ஆனா எதிர்பார்த்தவைகள் மேல் அவனுக்கு அற்புதம் நடக்கல. ஆனா எதிர்பாராத வேளையில, எதிர்பாராத சமயத்துல அவன் எதிர்பார்ப்புக்கு நல்ல முடிவை கொடுக்க இயேசு கடந்து வந்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்று இருக்கலாம், எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்துல உங்கள் நன்மை பெறாவிட்டாலும் நீங்க எதிர்பார்த்த முடிவை கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்கு நன்மை கொடுக்க அவர் உங்கள் தேடி கடந்து வருகிற உன்னத உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்கள் இருதய நிலைமையை, உங்கள் இருதய சூழ்நிலையை அறிந்திருக்கிறவர். சோத்திரம். நீங்கள் யாரால் உதவி பெற முடியாது, யாரால் உயர்த்தப்பட முடியாது, யாரால் நீங்கள் மேன்மை அடைய முடியாது என்று அவருக்கு தெரியும். சோத்திரம். நீங்க நினைக்கலாம், இவர்கள் மூலமாக, இந்த காரியம் மூலமாக, இந்த தொழில் மூலமாக, இந்த பண முதலீடு மூலமாக, இந்த பிசினஸ் மூலமாக என் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள நினைத்துக் கொண்டிருக்கலாம். சோத்திரம். சில வேளைகள அது உங்கள் வாழ்க்கையிலே அது எதிர்பார்த்ததாக இருந்து கொண்டிருக்கலாம், ஒரு நன்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை என்னை படைத்த தேவன், வானத்தை உண்டாக்கின கர்த்தர், ஓ ஹalleluya, சிங்காச வீட்டுக்கு தேவாதி தேவன், வானத்துக்கு பூமிக்குரிய தேவன், வெள்ளியும் பொன்னும் அவளுக்கு உண்டு என்று பார்க்கிறோமே. சோத்திரம். ஹalleluya. பூமியை நிறைவும் கர்த்தருடையது பார்க்கிற அந்த தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்ப்புக்கு நல்ல முடிவை கொடுக்க அவரை கடந்து வருகிறார். ஆமென். அன்றைக்கு அந்த வியாதி கொண்ட மனிதனை அவர் தேடி வந்து வெகு வருடமாய், வெகு காலமாய் அவன் வியாதியின் படுக்கையில் இருக்கிறான் என்று அறிந்து சோத்திரம் அவனிடத்தை வந்து விசாரிக்க வந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விசாரிக்க வருகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்விலை அற்புதம் செய்ய வருகிறார். இந்த காணொலியுமா பார்க்கிற பிள்ளைகளை, உங்கள் வாழ்விலை கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வராவிட்டால், ஆனால் உங்களை எதிர்பாராத இடத்துல எதிர்பார்த்த நன்மை கொடுக்கிற தேவன் ஒரு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எதிர்பார்த்த இடத்துல உங்க எதிர்பார்ப்பு
உங்க ஒரு இடத்துல இருக்கலாம், எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த நன்மைகள் வராமல் இருக்கலாம். ஆனால் எதிர்பாராத விதத்திலே எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப அவர் உங்களை தேடி கடந்து வருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக சுகம் பெற்று குளத்தில் இறங்கி சுகம் பெற்று போனார்கள் உண்டு. ஆனால் அவர்களை குறித்த சரித்திரம் அவ்வளவு ஒரு காரியமே இல்லை. ஆனால் இயேசு இந்த 38 வருஷம் வியாதி கொண்ட மனசை சுகமாக்கினவனுக்கு குறித்த ஒரு சரித்திரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு அவனிடத்தில் வந்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ குளத்தை நம்பி எதிர்பார்த்து இருந்தாய், குளத்தை உண்டாக்கின தேவன், அனைத்து சர்வத்தை சிருஷ்டித்த தேவனை கற்று நான் வந்திருக்கிறேன், உனக்கு தேவை என்ன, நீ சுகமாக விரும்புகிறாய் என்று கேட்டபோது அவன் பலவிதமான காரியம் மன வியாகுலத்தை ஆண்டோடு சொன்ன போது அவர் சொன்ன ஒரு காரியம், ஸ்தோத்திரம், எழுந்து நட, எழுந்து நட என்று சொல்லி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்ற வார்த்தையினாலே தேவன் சுகத்தை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வார்த்தையை அனுப்பிதான் சுகம் தருகிறார். தேவ வார்த்தைகள், வேத வார்த்தைகள், பைபிள்ல சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளை விசுவாச தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க, ஏனென்றால் இதை வாசிக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள், கவனிக்கிறவர்கள், படிக்கிறவர், தியானிக்கிறவர்கள், இதை கைக்கொள்வர் வாக்கியமான என்று எழுத சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தில் வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து இந்த 38 வருஷம் வியாதி கொண்ட மனுஷனை கொண்டு சரித்திரத்தை, சத்தியத்தை விசுவாசிய தேவ பிள்ளைகளை வாசிக்கிற போதே உங்கள் வாழ்விலும் நிச்சயம் அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. இன்று சொல்வார்கள், எழுந்து நட, விசுவாசத்தை எழுப்பு. அல்லேலூயா. ஒரு மனதில் இருக்க எதிர்பார்ப்பை நிறைவேற்ற, எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்க, எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவை தேவன், நல்ல முடிவை தர கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 38 வருஷ பாடுகள், 38 வியாதி படுக்கைகள் மாறினது. 39வது வருடமானது விடுதலின் வருடமாய், சுகத்தின் வருடமாய், எழுந்து நடந்து ஓடுகிற ஒரு வருடமாய் மாறினது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்க பலவிதமான சூழல் முடக்கப்பட்டவர்களாக, யாராவது உதவி செய்தால் முன்னேற முடியும், யாராவது எனக்கு கொடுத்தால் எனக்கு வாழ்வை சிறக்க முடியும் என்று சொல்லி எதிர்பார்த்த தேவ பிள்ளைகளே, அந்த எதிர்பார்ப்புகள் இருப்பது நல்லது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உங்களை ஏமாற்றிவிடும். யாரையும் எதிர்பார்த்து இருக்காதீர்கள், எவரையும் எதிர்பார்த்திருக்காது, எந்த சூழலை எதிர்பார்த்திருக்காதீர்கள். எந்த ஒரு சொத்து மற்றவர்கள் எதிர்பார்த்தது போல நீங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் வேறு விதமாய், விசேஷ விதமாய் உங்களுக்கு அற்புதம் செய்ய, உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவை தேவன் கொடுக்க ஆண்டவர் கடந்து வருகிறார். அன்றைக்கு அந்த மனிதனை தேடி வந்து அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்விலே அதிசயம் செய்ய, வல்லமை பலன் கொடுக்க, அவர் இன்றைக்கு எதிர்பார்த்த நன்மை கொடுக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். விசுவாசோடு, ஆண்டவரே, என் எதிர்பார்ப்புகளை அறிந்த தேவன், என் எதிர்பார்ப்புக்கு நல்ல முடிவை தருகிற கர்த்தர் என்று விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே என் எதிர்பார்ப்புக்கு நல்ல ஒரு முடிவை தருவேன் என்று நம்புகிறேன் சொல்லி விசுவாசோடு அவரை பற்றிக் கொள்வோமாக. நிச்சயமாகவே தேவன் நமக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவை அவர் நிச்சயம் நமக்கு அருள்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்பிக்கை அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள் புண்ணிய நதி, புண்ணிய சோத்திரம் ஊற்று, புண்ணிய காரியங்கள் நம்புகிறார்கள். சோத்திரம். இங்கே போனால் நமக்கு நன்மை கிடைக்கும், அங்கே போனால் நமக்கு பலன் கிடைக்கும் சொல்லி இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்புகிறதை பார்க்கிறோம். சோத்திரம். இந்த சில நேரங்களில் அது நேரங்கள் மூட நம்பிக்கையாக, மூட பழக்கமாக மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். சிலர் அதற்குரிய நம்பி அதன் மேல் நம்பிக்கை வைத்து, அதன் பொருள் மேல் நம்பிக்கை வைத்து சோத்திரம் பல காரியங்கள் செய்வதை பார்க்கிறோம். இது நிமித்தம் நமக்கு வாழ்வில் நன்மை வராது. நாம் உன்னத தேவனை, படைத்த சிருஷ்டித்த தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கைன்னு சொல்லி முழு நம்பிக்கை அவர் மேல் வைத்து, சோத்திரம், உலகத்தின் நம்பிக்கை நம்ம வைக்காதபடி அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் அற்புதத்தை நீங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள், உங்கள் வாழ்வில் அனுபவிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் நடப்பது போல உங்களுக்கு நடக்காது. உங்கள் வேறு விதமாய் வித்தியாசமான முறையில, விசேஷித்த முறையில கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. பலருக்கு வியாதியை சுகமற்று போனார். ஆனால் இந்த மனிதன் 38 வருடங்கள் கடந்தது. ஆனால் எதிர்பார்ப்பு அவனுக்கு சாகவில்லை, எதிர்பார்ப்பு முடங்கவில்லை. தேவ பிள்ளைகளே, எது நடந்தாலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒரு நாள் மங்கக்கூடாது, மறையக்கூடாது, குறையக்கூடாது. ஆமென். அந்த எதிர்பார்ப்பு அவர் மேல் எப்போது இருக்கும் போது அந்த எதிர்பார்த்த நல்ல ஒரு முடிவுக்கு நேராக நல்ல ஒரு முடிவை நிச்சயம் தேவன் தருவார். இந்த வேதத்தில் பார்க்கும்போது மனிதனுக்கு ஒரு நல்ல சுகத்தின் நாட்களை, பலத்தின் நாட்கள் தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோமே, உங்களுக்கு நிச்சயம் அல்ல, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. படுக்கை நாட்கள், வியாதி நாட்கள், வேதனை நாட்கள், முடக்கப்பட்ட நாட்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொடுத்து எழுந்து நடந்து செயல்படுகிற நாட்களை தேவன் தந்தது போல தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் செயல்படுவீர்கள். ஏதோ ஒரு காரியம் முடக்கப்பட்டு, ஏதோ ஒரு காரியம் தோல்வியடைந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எழுப்ப உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் உண்டு. அந்த செல்வந்தர் நல்ல பிசினஸ் தொழில பயங்கரமான முன்னேற்றத்தோடு உயர்ந்து எழுந்த ஒரு மனிதன். அவர் கூடவே இருந்த நண்பன் திடீரென்று ஒரு துரோகம் செய்து பிசினஸ் அழித்து விட்டு தன் பக்கமா எல்லாத்தையும் திருப்பிக் கொண்டு தனக்கு சாதகமாக்கி கொண்டு இவரை எல்லா இடங்களிலும் சிக்க வைத்து இவரை எல்லா பொருள் உடைமைகள் எல்லாம் அபகரித்து கொண்டவனாக எல்லாவற்றை தன்பெயர் தனக்காக எழுதி கொண்டவனாக இருந்த போது அந்த செல்வந்தர் தன்னுடைய நண்பனை குறித்து வெகுவாய் பாடுபட்டார், வெகுவாய் வேதனை அடைந்தார், வெகுவாய் கஷ்டப்பட்டார். என்னோடு பழகின இவ்வளவு துரோகமனை இப்படி நஷ்டப்படுத்த தொழிலை பிசினஸ் நாசப்படுத்தி விட்டானே, என் பிசினஸ் எல்லாவற்றையும் தொழிலை அவனை அபகரித்து விட்டான்னு சொல்லி முடங்கி போயிருந்தான். வீடுகளில் பல மாதங்கள் முடங்கி போய் உட்கார்ந்த இடத்துல இருந்து கொண்டு அப்படியே தன்னை நொந்து கொண்டு உடைந்து கொண்டு எழும்ப முடியாமல் முடங்கி போய் கடந்தாராம். இப்படி நாட்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது. எழுந்து எந்த ஒரு வேலை செய்யாமல், எந்த ஒரு காரியம் வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே காரணம் முடங்கி கிடந்த காரணம் என்ன? தன் நண்பன் இவ்வளவு துரோகம் பண்ணிவிட்டானே, எனக்குள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டானே, எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி கொண்டான்னு சொல்லி வெகுவாய் பாடுபட்டு மன நொந்தவராய் எழுப்ப முடியாத சூழ்நிலையில தன் வாழ்க்கையில் அதை மறக்க முடியாமல், அதை எடுத்து போட முடியாமல் இருந்தார். அப்படி நிலைமையில் அவர் பல நாட்கள் பல மாதங்கள் கடந்து போன போது இதை அறிந்த அவருடைய மனைவி இவள் மனதை எப்படியாவது மாற்ற வேண்டும், இந்த முடக்கமான நிலையில் அவர் எழுப்ப வேண்டும் என்பதற்காக அவர் கணவராக சொன்ன ஒரு காரியம், நம்ம வெளியில சுற்றுலாவுக்கு எங்கேயாவது போகலாம், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போவோம் என்று சொன்ன போது முதலாவது ரொம்ப தயக்கத்தோடு மறுத்தார். பின்பதாக மனைவின் தொந்தரவு தாங்க முடியாமல் சரி நான் அவளை திருப்திப்படுத்த அவளுக்காக கொஞ்சம் எளிய போவேன்னு சொல்லி சொன்னாராம். அவர் அந்த மனைவின் பேச்சை கேட்டு ஒரு சுற்றுலாவுக்கு கடந்து போனாராம். போகிற வழியில பல வாரங்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய நிலைமை, பல போட்ல கப்பல்ல போக வேண்டிய சூழ்நிலை, ஒரு தீவுக்காக அவங்க போகும்படியாக யோசித்து கிளம்பி போனாங்க. பிரயாணங்கள் ஒரு 3 நாட்கள் பிரயாணம் இருந்தது. அந்த தீவு பகுதியை தூரத்தில் பார்க்கும்போது அந்த பகுதியெல்லாம் மரங்களை பார்க்க ரொம்ப அழகான சூழ்நிலையா இருந்தது. அப்படி அந்த இடத்துக்கு போகிற வழியிலே பார்க்கும்போது திடீரென்று கப்பல் மாலுமி தகவல் சொன்னார். என்ன தகவல் சொன்னாருன்னா, சோத்ரான் கப்பல்ல அடிப்பகுதியிலே ஏதோ ஒரு துவாரம் விழுந்து விட்டது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் உள்ளே வருகிறது, இப்ப கப்பல்ல பாரத்தை குறைச்சாச்சுன்னா சீக்கிரம் தீவுல போய் கரை சேர்த்து காப்பாத்திடுவேன் என்று சொன்ன போது எல்லாருக்கும் பயம் பதட்டம் வந்து விட்டது. ஐயோ எல்லாம் அடிஞ்சு கப்பல்ல மூழ்கி விடுமோ, வாழ்க்கை அப்படியே மூழ்கி போய் செத்து போறோம், எல்லாம் பிரமித்து உயிருக்கு பயந்து எல்லாம் என்ன செய்யலாம் இருதையெல்லாம் மூச்சடைத்து போனவர்களை காணப்பட்டார்கள். அந்த மாலுமிய கப்பல்காரர் தைரியப்படி சொன்னார்களாம், கவலைப்படாத, பயப்பட, உங்களுக்கு நிச்சயம் கரை சேர்ப்பேன், நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன, உங்கள் உடைமைகள் எல்லாம் கப்பல் அதிகம் போடுங்க. எல்லாரும் தயக்கத்தில் எப்படி போடுவது, என்ன செய்வது சொல்லி யோசித்து ரொம்ப தேங்கியிருந்தாங்க. நீங்க எப்படியாவது கொஞ்சம் உடைமைகளை உங்களோட பாரப்படுத்த உங்கள் பொருட்களை உள்ள போட்டுருங்க, உங்களை நான் எப்படியாவது காப்பாற்ற போது கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் உள்ள கடல் அதிகம் போட்டிருக்கிறான். போட்ட போது அப்படியே கப்பலுடைய அந்த பாரம் குறையவில்லை. அப்ப திரும்பவும் மாலுமி சொல்லுகிறார், சோத்ரான் உங்களுக்கு உண்டான ஒன்றை மட்டும் வச்சு மற்ற எல்லாத்தையும் செய்யுங்க, உங்கள் ஆகாரமோ உங்கள் பொருட்களோ துணிமணிகளோ உங்களுடைய எல்லாவற்றையும் தூக்கி என்ன செஞ்சு கடல் அதிகம் போட்டுருங்க, அப்போதான் நிச்சயம் கரை சேர முடியும், இல்லையென்ற கப்பல் மூழ்கி விடும் என்ற ஒரு சூழ்நிலையை அவர் சொன்ன போது இவர்கள் ஒன்றும் அறியாது ஒன்றும் செய்ய முடியும், எல்லா பொருட்களையும் இழந்துட்டாங்க. சோத்ரன் உடுத்த துணியோடு கூட என்ன செய்தார்களாம், சோத்ரன் அவர்கள் அந்த கப்பலை பாதுகாப்போடு அந்த கரை சேர்ந்தார். கரை சேர்ந்த மாத்திரத்துல அந்த மாலுமி ஜனங்களை எல்லாம் சொன்னார், நிச்சயம் உங்களை காப்பாற்றி விட்டேன், நீங்கள் காப்பாற்றுவதற்கு என்னோடு நீங்க கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றி என்று சொன்னார். என்ன ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்தார், எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார்கள். சோத்ரன் இறந்த பின்பதாக கரை சேர்ந்தார்கள், தீவிலே பாதுகாக்கப்பட்டார்கள். பின்பதாக வேற கப்பலுக்கு தகவல் கொடுத்து அந்த கணங்களை மீட்டுக் கொள்வதற்கான காரியங்களை செய்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த கணவன் மனைவி அந்த கப்பல்ல அவங்களும் போனாங்க, தங்கு கொண்ட எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு. அப்போது அந்த கரை சேர்ந்த போது மனைவி தன்னோட சொன்னா, இந்த தீவுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். எப்படி இந்த மாலுமி சொன்னாரோ, இந்த கப்பல் பாரத்தெல்லாம் இறக்குனா தான் என்ன செய்ய முடியும், நீங்கள் விளைக்க முடியும் தப்ப முடியும் சொன்னாங்க. அவர் வார்த்தைக்கு ஒத்துழைப்பு எல்லாரும் இழத்துக்கு எரிஞ்சிட்டோம், நமக்குன்னு ஒண்ணு கிடையாது, எல்லாம் போட்டாச்சு, கடல்ல போட்டாச்சு, அவ்வளவுதான் மூழ்கி போச்சு, அதை யாரும் எடுக்க முடியும், தேடி போக முடியாது. இது போல உங்க மனதில் இருக்கிற எல்லாத்துக்கும் எரிஞ்சு விடுங்க. எது உங்களை பாரப்படுத்துதோ, எது உங்களை வேதனைப்படுத்துதோ, எந்த துரோக நிமித்தம் நீங்க வேதனைப்பட எல்லாம் தூக்கி எரிந்து விடுங்கள். அப்பொழுது நீங்கள் புதிய மனிதை எழுப்ப முடியும் சொல்லி அந்த காரியத்தை நினைப்புண்ண போது அந்த மனிதன் உணர்ந்தான், சோத்ரான் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் நஷ்டப்படுத்தி விட்டேன்,
ஏன் இவ்வளவு காலத்தை வீணாக்கி விட்டேன்னு சொல்லி அன்றைக்கு அந்த கப்பல் சேதத்துல தன் கப்பல் மாலுமி மூலமாக கப்பல் அந்த சூழ்நிலை பிரயாணத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட ஒரு காரிய நிமித்தமாக தன் உள்ளத்தில் இருந்த எல்லாவற்றையும் தூக்கி இருந்து பாரத்தை தூக்கி இருந்து தன் நண்பன் மேல் சொந்த விரோதியால் செய்த காரிய நிமித்தமாக பாதிப்பு எல்லாவற்றையும் கசப்பு வைராக்கியத்தை கோபங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மனதை லகுவாக்கி கொண்டாராம். பின்பதாக பிரயாணம் பண்ணி சொந்த இடத்துக்கு போய் திரும்ப தன் தொழில் தொடங்க ஆரம்பித்தாராம். சோத்திரம். அவன் நண்பன் துரோகம் செய்த நண்பனை காட்டிலும் மேலான உயர்வுக்கு, மேலான அந்தஸ்துக்கு, மேலான ஒரு பெரிய மனிதனாய் மாறுவதற்கு சோத்திரம் காரணமாக இருந்தது என்று சொல்லி ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உங்கள் வாழ்வில் வருவதற்கு தடையாக யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கை நஷ்டப்படுத்தி இருக்கலாம். உங்கள் வாழ்வில் பல விதமான துயரங்கள் நேராக கொண்டு சென்றிருக்கலாம். உங்கள் பொருள் இழப்புக்கும், மன இழப்புக்கும், சொத்து இழப்புக்கும் யாரோ காரணமாக இருந்திருக்கலாம். இன்னும் அதை மனதில் வைத்துக் கொண்டே வேதனைப்பட்டு இருந்து எழுப்ப முடியாமல் தெய்வ பிள்ளையை இன்றைக்கு அதை தூக்கி எறிந்து விடுங்கள். உங்க மனதிலிருந்து எரிந்து விடுங்கள். வேதம் சொல்லுங்கள், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்தோடு அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் பாரத்தை எரிந்து விடுங்கள், எடுத்து விடுங்கள். மனதிலிருந்து எடுத்து விடுங்கள், சிந்தை விட்டு எடுத்து விடுங்கள், உள்ளத்தோடு எடுத்து விடுங்கள். அப்படி எடுக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்காக எழுப்ப முடியும். நீங்க தேசத்துல சோதர தேவ ஜனங்களாக ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளாய் எழுப்ப முடியும். உங்கள் தொழில பிசினஸ்ல முன்னேற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் எடுத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்வார். அன்றைக்கு அந்த வியாதிப்பட்ட மனிதன் சோத்திரம் தனக்கு உண்டான சோத்திரம் எல்லாவற்றையும் எடுத்தான். அவன் முடக்கமா நிலவிலிருந்து எழுப்புவதற்கு தேவனுடைய வார்த்தை பெற்ற போது இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தை வருகிறது. சோத்திரம். உங்களை பாரப்படுத்துகிற, மனதை அழுத்துகிற, வேதனை சஞ்சலப்படுத்த எல்லாவற்றையும் எரிந்து விடுங்கள், எடுத்து விடுங்கள். உங்க மனதை தூரப்படுத்த நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு பிரகாசிக்கிற நாட்களை, பிரகாசமான நாட்களை எதிர்பார்த்து நல்ல முடிவுக்கு நேராக தேவன் உங்களை கொண்டு செல்வார். கலங்காதீர்கள். நிச்சயம் கர்த்தர் வாழ்விலே ஜெயத்தின் நாட்களை நிச்சயம் தருவார். ஆமென். மீண்டும் உங்கள் வாழ்க்கை துளிர்விடும். மீண்டும் உங்கள் தொழில் துளிர்விடும். அல்லேலூயா. மீண்டும் உங்கள் பிசினஸ் துளிர்விட ஆரம்பிக்கும். சோத்திரம். நீங்கள் இழந்த நன்மைகள் எல்லாம் மீண்டும் ஆகி பெற்று அனுபவித்த தேவன் ஒரு கிருபை நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் முன்பாக ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. உங்களை குறித்து ஒரு எதிர்காலத்தை கர்த்தர், உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அந்த எதிர்பார்ப்புக்கு நேராக, எதிர்பார்த்த லட்சியத்துக்கு நேராக, எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நேராக உங்களை, உங்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு செல்வார். விசுவாச நம்பிக்கையோடு கூட சோத்திரம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வார். ஆமென். உங்களை பாரப்படுத்துகிற, அழுத்துகிற, வேதனை சஞ்சலப்படுத்துகிற, வருத்தப்படுத்துகிற, உங்களை கசந்து போகப்படுகிற எல்லாவற்றையும் செய்ய தூக்கி எறிந்து விடுங்கள். ஆமென். உங்க இருதயத்தை, மனதை லகுவாக்குங்கள். நிச்சயமாகவே நீங்கள் மேன்மையாய் காக்கப்படுவீர்கள். உங்க ஜீவன் தப்புவிக்கப்படும். உங்க ஆத்மா ஆதரிக்கப்படும், ஆஸ்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, தேவனால் உயர்த்தி கனப்படுத்தப்படுவீர்கள். நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்வில் நன்மையான காரணத்தை கர்த்தர் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு என்ற மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் சகோதரர் செய்த தீமைகளை மனதிலே வைத்திருந்திருப்பானால் நிச்சயமாக உயர்ந்திருக்க முடியாது. அந்த மனதிலே அவர் வைத்த சோத்திரம் காரியம், தன் சகோதரர் செய்த காரியங்கள், துரோகம் செய்த காரியம், விற்று போட்ட காரியம், அடிமை கொண்டு போய் எல்லாவற்றையும் மறந்து அதை குறித்து யோசிக்காதபடி தேவன் கொடுத்த உயர்வுக்கு நேராக, தேவன் கொடுத்த எதிர்பார்ப்புக்கு நேராக, ஆசீர்வாத நேராக அதையே எதிர்பார்த்து கடந்து சென்றனாலதான் சகோதரர் ஆகாரத்துக்காக பசியோடு வரும்பொழுது அவர்கள் கசந்து கொள்ளாதபடி மனம் பதறி உதவி செய்ய, அதோட பரிவார உதவி செய்யக்கூடிய அளவுல தேவன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு காரணம் யாரு? சகோதரர். அவன் அடிமையா போன காரணம் யாரு? சகோதரர். சிறையிருப்புக்கு போன காரணம் யாரு? சகோதரர். கூட பிறந்தவங்க பெரிய துரோகம் பண்ணினாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அவள் காரியம் நல்லா சக்சஸா முடிஞ்சு நினைச்சாங்க. அவங்க திட்டமிட்ட காரியம் சக்சஸா முடிஞ்சு நினைச்சாங்க. அவங்க எதிர்பார்த்தபடியே நடந்து நினைச்சாங்க. ஆனால் மனித எதிர்பார்த்தபடி நடந்தது அவள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் எதிர்பார்த்தபடியே யோசேப்பின் வாழ்க்கையில நிறைவேறினது. ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக அநேகர் பல காரியம் செய்து தங்கள் காரியம் நிறைவேறிவிட்டது, தான் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த முடிவை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு நல்ல முடிவை கொடுத்து மேன்மைப்படுத்த, உயர்த்த, கனப்படுத்த தேவன் நல்ல ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவு மாத்திரமே நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. எவர்களால் பாதிக்கப்பட்டீர்களோ, எவர்களால் சோதர் கண்ணீர் வடிக்கப்பட்டீர்களோ, எவர்களால் சஞ்சலப்பட்டு அவர்கள் முன்பாய் வரத்தக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அந்த மேன்மை நாட்கள் நேராக எதிர்பார்த்த முடிவை, உங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு ஒரு நல்ல முடிவை தர தேவன் ஆயத்தமான நாட்கள், ஆயத்தமான காலங்கள் இன்னும் இருக்கிறது.
நிச்சயம் கர்த்தர் அந்த நாட்களுக்கு காலம் நேரம் கடந்து சொல்ல உதவி செய்வார். நிச்சயம் செய்வார். அவர் நிச்சயம் செய்வார். நிச்சயம் செய்வார். கலங்காதீர்கள். ஆமென். அல்லேலூயா. எதிர்பார்ப்புக்கு நல்ல ஒரு முடிவு ஆண்டவர் தருகிறார். ஸ்தோத்திரம். உங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்ல முடிவு உண்டாக்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துயரமான அனுபவங்களை, துக்கமான அனுபவங்களுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. வறுமைகளும் குறைகளுமே நம்மை மாற்றி ஏமாற்றம் நம் வாழ்க்கையில வரும்பொழுது என்ன செய்கிறோம்? மிகவும் துக்கப்பட ஆரம்பிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:20 வாசிக்கும் சொல்லப்படுகிறது, உன் துக்க நாட்கள் செய்யப்படும் முடிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு காலங்கள் ஒன்று துக்கப்படுகிற, அழுகை உண்டாக்குற, வேதனை உண்டாக்குற, சஞ்சலப்படுகிற சில காலங்கள் இருந்தால் கூட உங்கள் வாழ்வில் மேன்மை நாட்களை, ஆசீர்வாத நாட்களை தேவன் கொடுப்பதற்கு தேவன் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எது நம் வாழ்வை துக்கப்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்வில் குறைவு வரும்பொழுது துக்கம் வருகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் இல்லை என்ற நிலைமை வரும்போது துக்கம் வருகிறது. எனக்கு அது இல்லையே, எனக்கு இப்படி இல்லையே, நான் அப்படி இருந்திருக்கணும், இப்படி இருந்திருக்கணும், சில கற்பனையான எண்ணங்கள் வரும்போது நம்ம அதை துயரமாய் மனதை பாதிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கு, நான் நல்லா இல்லையே. எல்லாரும் சுகமா, நான் சுகமா இல்லையே. எல்லாரும் வாழ்ந்துருக்கு, நான் வாழ இல்லையே. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு, எனக்கு இல்லையே என்ற அந்த நிலைமை வாழ்வு துக்கத்தை கொண்டு போனோம். இவ பிள்ளைகளே, அந்த நிலைமை மாற்ற ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு துக்கத்திற்கு ஒரு முடிவை, நீ நல்ல முடிவை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. துக்கம் எல்லாருக்கும் வரும். துக்கம் இல்லாத மனிதன் இல்லை. எல்லா விதங்களிலும் துக்கப்படுவோம். ஒரு மனிதன் இழந்தால், ஒரு மனிதன் இழப்பு வரும்போது துக்கம் வருகிறது. இழப்பு தான் பயங்கரமான துக்கம். இழப்பை ஈடுகட்ட ஒருவரால் முடியாது. ஆனா இழப்பை ஈடுகட்ட கர்த்தர் ஒருவரால் முடியும். ஆமென். அல்லேலூயா. இழப்புகளுக்கு ஈடுகட்டுகிற கர்த்தர், இழந்து போனதை திரும்ப தருகிற தேவனாய் கர்த்தர் ஒரு இருக்கிறார். இழப்புக்கு ஈடான வருஷங்கள், இழந்து போன ஈடான நன்மைகளை கொடுக்க கர்த்தர் அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். அல்லேலூயா. உங்க வறுமை நாட்களும், உங்கள் குறைவே நாட்களும் இல்லை என்று சொல்லுகிற இந்த காலங்களை கர்த்தர் மாற்றி செய்வார். உங்கள் எல்லாவற்றையும் இருக்கிற நன்மைகளாக இருக்கிறவராய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவானவர் மகிமையிலே உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கி முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்வின் பற்றாக்குறைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்வின் தேவைகளை கொடுக்கிற கர்த்தர் ஒரு இருக்கிறார். யெகோவா ஈரே அவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர் ஊழிய செய்த நாட்களை பார்க்கும் பொழுது 3 நாட்கள் அவரோட இந்த ஜனங்கள், திரளான மனைகளில் அங்கே மேடுகளில் அமர்ந்தது தெய்வ வார்த்தை கேட்ட ஜனங்கள், 3 நாள் பிரயாணமாய் வந்த ஜனங்கள் 3 நாட்கள் ஊருக்கு போக வேண்டும். ஆண்டவர் அவர்கள் சீசலை பார்த்து, இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒருவர் ஒன்று இல்லை அப்படிங்கிறார். கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. இவர்களுக்கு கொடுப்பதற்கு எதையாவது யோசிக்க போனால் எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று யோசிக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆண்டவர் விருப்பம் இவர்களுக்கு எதையாவது ஒன்று கொடுக்கணும், அவங்க எதிர்பார்த்த ஜனங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்கணும் என்பதற்காக சரீர நன்மை, ஆவிக்குரிய நன்மை, சரீரத்தின் பலவீனத்தை மாற்ற நன்மை மாத்திரமல்ல, ஆகாரம் கொடுத்த சந்தோஷமாய் மன நன்மையோடு அனுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்பின அப்படின்னாலே அவர்கிட்ட கேட்கிற ஏதாவது கொடுக்க இருக்கா கேட்கிறாரு. ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாருங்க, அந்த சமயத்துல அந்திரேயா என்ற ஒரு மனிதன் செய்கிறான். ஒரு சிறு பையன் இருக்கிறவன்ட்டு அப்பமும் மீன் இருக்குன்னு சொன்ன போது அதை கைகளில் வாங்கி அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுத்த போது மீதம் எடுக்கக்கூடிய நிறைவான கிருபைகளை தேவன் தந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் இல்லை என்ற நிலைமை வரும்போது ஏதோ ஒன்றை கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்வில் அந்த இல்லை என்ற நிலைமை மாற்றி இருக்கிறதாய் கர்த்தர் மாற்றவும், நிறைவுள்ளதாய் மாற்றவும், அந்த குறைவின் மத்தியிலே அற்புதம் செய்கிற தேவனாய் நின்று காரியம் செய்வோம். அது மாத்திரமல்ல, மீதம் எடுக்கிற கிருபை நன்மைகளை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார் இந்த நாட்களில். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சீசர்கள் ஒரு முறை சோத்திரம், இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கமனோடு உயிர்த்தெழுந்த பின்பதாக அவர் அநேகர் தரிசனமாய் வருகிறார். அநேக தரிசனம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த சீசரோடு திரும்ப மீன்பிடிக்க போய் சொந்த தொழிலுக்கு போயிடுவோம், இனி வேறு வழி இல்லை, வாழ்வு இல்லைன்னு சொல்லி மீன்பிடிக்க போகிறாங்க. போன இடத்துல மீன் அகப்படல, ஏதாவது கிடைச்சதாக ஒன்றும் கிடைக்கல. பிள்ளைகளை ஏதாவது புசிக்கிறது இருக்கா என்று கேட்கிறார். சோத்திரம் ஒன்றுமில்லையே சொல்லுகிறார். பசியோடு இருக்கிறவருக்கு தேவனை கர்த்தர் ருசி உள்ள நல்ல சுத்த மீனை ஆயத்தம் வைத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. இல்லை என்ற நிலைமை, கடற்கரையில போய் மீனை பிடிச்சு வராங்க, ஒன்றும் இல்லை. இனி வந்தாதான் பிடிச்சாதான் ஆகாரம் சாப்பிட முடியும், விட்டாதான் பிரோஜனம், அதை சாப்பிட்டாதான் அவங்க ஆகாரம். ஆனா கிடைக்காத நிலைமையில் இருந்த போது அந்த ஒன்றுமில்லாத நேரத்தில் உள்ள கர்த்தர் அவளுக்கு ஆகாரம் கொடுத்து அவளை திடப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, எந்த நிலைமையில் இருந்தாலும்
உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் உங்களை போஷிக்க உண்மை உள்ளவர். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இல்லை என்ற நிலைமையோடு இருக்கலாம். தேவனாய் கர்த்தர் அது இல்லை என்ற நிலைமை மாற்ற அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒன்றுமில்லை சொன்னபோது கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இல்லை என்ற வார்த்தை வாயிலிருந்து நீக்கப்படியாக கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்வில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய இருக்கிறார். அவர் உங்களுக்கென்று காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று சொந்த அதிசயமான அற்புதங்களை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்ற சமயம் வரும்போது அந்த சமயத்துக்கான காரியங்கள் நமக்கு வரும்போது நமக்கு நேராக முன்பாக அது நமக்கு வைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் குறைவின் நாட்கள் இல்லை என்ற நாட்கள் மாறத்தக்கதாக தேவன் அற்புதம் செய்ய உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு விதவை தாய் அவருடைய முடிவை பார்க்கும்போது சொல்லுகிறார், நான் என் பிள்ளை என்ன செய்ய போறோம், இன்றைக்கு 2 விறக பொறுக்கி 2 அடை சுட்டு சாப்பிட்டு நான் சாக போகிறோம். அவருடைய முடிவு அப்படி என்ன, அப்படி இருந்து எதிர்பார்த்த முடிவு என்ன, இனி நாங்க என்ன செய்யணும், சாப்பிட மாட்டோம், இனி நாங்க வாழ முடியாது, இனி எங்களால் உயிர் வாழ முடியாது, பஞ்சத்தில் நான் சாக போகிறேன் என்ற அந்த முடிவோடு போகிறார். ஆனால் அவருடைய முடிவை கர்த்தர் மாற்றும்படி காரியம் செய்தார். என்ன செய்தார் என்றால், சோத்ரம், அங்க ஒரு தெய்வ மனிதனை அனுப்பி என்ன செய்தார், அந்த விதவை குடும்பம் இந்த பஞ்ச காலம் முழுதும் மகிழ்ச்சியோடு திருப்தியோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்லப்படுகிறது, அங்கே மாவு குறையல, என்ன செய்யல, பற்றாக்குறை ஆகவில்லை. ஆமென். அல்லேலூயா. செலவு ஆகல, குறைவு வரல, செலவு ஆகல, குறைவு வரல. தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக வாழ்விலே செலவு ஆகாம குறைவும் இல்லாமல் நடத்த அவர் போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போறாங்க. அவங்களுக்கு தேவையான ஆட்டுக்கறி கடாக்கறி எங்க வாங்குறது, வீட்டுல இருந்து எடுத்து அடிச்சு சாப்பிட்டா கூட சொல்ல முடியாது, அப்பைக்கப்ப கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனா எல்லா ஜனம் ஒரே நேரம் கேட்கிற ஆண்டவர்கிட்ட ஏதாச்சும் தான் நல்லா இருக்குமே சொல்லி. சோத்திரம். ஆண்டவர் பாருங்க, அவங்க கிட்ட எடுத்து அடிச்சு சாப்பிட சொல்லல, கர்த்தர் சார் கீழ்காற்றை அனுப்பின சார் காடைகளை கொண்டு வந்து நிரப்பினார். ஆமென். அல்லேலூயா. தம் ஜனங்களை போஷிக்க, தம் ஜனங்களுக்கு நல்ல ஒரு காரியம் செய்ய அவர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிற அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் பஞ்சமில்லாத நாட்களாக, குறைவில்லாத நாட்களாக, இல்லை என்று சொல்லக்கூடிய நாட்கள் வராதபடி இருக்கிறதோடு அனுபவிக்கக்கூடிய கிருபை நன்மைகளை தேவன் தந்து உங்களை ஆஸ்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் துக்கத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு, உங்கள் குறைவின் நாட்களுக்கு ஒரு முடிவு. சோத்திரம். அல்லேலூயா. உங்கள் பற்றாக்குறைக்கு ஒரு முடிவு உண்டு பண்ண கர்த்தர் நல்ல ஒரு காரியம் செய்ய, எதிர்பார்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தேவன் தர அவர் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள், வாழ்ந்து ஜெயித்திருப்பீர்கள், வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள், அநேக ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயம் உங்களை பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய பெரிய நன்மைகளை பெற்றவரை கேட்டவர் சொன்னாங்க. விசுவாச தேவனை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அந்த எதிர்பார்த்த நன்மைகளை தேவன் அருளினார். சோத்திரம். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதனை குறித்து கேள்விப்பட்ட காலங்கள் உண்டு. அவர் ஒரு பெரிய அனாதை ஆசிரமம் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்வார், தன் பிள்ளைகளுக்கு ஆகாரத்திற்காக, பிள்ளைகள் தேவைகளுக்காக அவரும் ஜெபிப்பார், தன் பிள்ளைகளை ஜெபிக்க வைப்பார். ஒரு நாள் மதிய நேரம் வந்தது. சோத்திரம். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஒரு ஆகாரம் இல்லை, ஒரு ஆகாரம் தயாரிக்கப்படவில்லை. பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தாச்சு, விசுவாசோட எல்லாம் பிளேட்ஸ்ல கொடுத்தாங்க. வரிசையை அமர்ந்து கொள்ளுங்கள். டைனிங் டேபிள்ல, டைனிங் ஹால்ல அமர்ந்து எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஆகாரத்தை கொண்டு வரணும், கர்த்தர் நமக்கு ஒரு காகத்தை அனுப்பணும்னு சொல்லி ஜெபித்த போது பாருங்க, ஜெபித்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற வேலையில சோத்திரம் ஜெபித்து முடிக்கும் போது ஒரு காரியம் வெளிப்படுகிற. சோத்திரம். அவளை தேடி ஒரு வண்டி நிறைய, லாரி நிறைய சோத்திர ஆகாரம் வருகிறது. எப்படி என்று சொல்லி பார்க்கும் போது எங்கோ ஒரு காரியம் நடப்பதற்கு, நிகழ்ச்சி நடப்பதற்கு எல்லாம் ஆயத்தமாக, எல்லா சமையல் காரிய வேலைகள்லாம் முடிந்த பின்பதாக அந்த சூழ்நிலைகள் தடைபட்டு போனது. அந்த நிகழ்வுகள் தடைபட்டு போன நிமித்தமாக இந்த ஆகாரத்தை என்ன செய்வது, ஏது செய்வது, என்ன எப்படி வீணாய் விடுவோம்னு சொல்லி யோசித்த போது அங்கே ஒருவர் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு ஹோம் இருக்குது, நீங்க அங்க போய் கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்ன போது பாருங்க, ஏற்ற சமயத்தில் ஏற்ற வேளையில பல விதங்களை, பல ஆகாரங்களை சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகளை அன்றைக்கு இரவுக்கும் சாப்பாடுக்கான தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். ஆமென். இன்றைக்கும் விசுவாச வீரர்கள் நம்மிடத்தில் இருக்கிறாங்க. நாமும் அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தேவையை சந்திக்கிறவர், எதிர்பார்த்து நல்ல முடிவை, நல்ல நன்மைகளை கொடுக்க, அவர் திட்டமிட்ட காரியம் நிறைவேறுவதற்கு
நாம் ஆயத்தமாவோம், நம்மை ஆயத்தப்படுத்துவோம், விசுவாசோடு காத்திருப்போம், விசுவாசத்தோடு எதிர்பார்த்திருப்போம், விசுவாசோடு நம்பிக்கையோடு இருப்போம். நிச்சயமாகவே உங்கள் காரியம் வாய்க்கும்படியாக, உங்கள் காரியங்களை கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக, நிச்சயமாகவே எதிர்பார்த்த உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தேவன் நிச்சயம் அருள்வார். ஆமென். அல்லேலூயா. சுகத்தை எதிர்பார்த்திருக்கிறோம், நிச்சயம் சுகம் தருவார். பலத்தை எதிர்பார்த்து நிச்சயம் பலன் தருவார். குடும்பம் ஆசீர்வாதம் எதிர்பார்த்து நிச்சயம் ஆசீர்வாதம் தருவார். பிள்ளைகள் ரட்சிப்பதை எதிர்பார்த்து நிச்சயம் ஆசீர்வாதம் தருவார். கணவனார் குடும்பம் சந்தோஷமா இருக்கத்தக்கதாக எல்லாரும் கர்த்தருக்குள் வாழ வேண்டும் எதிர்பார்த்திருக்காங்க. எதிர்பார்த்த நன்மைகளை நிச்சயம் தேவன் அருள்வார். எதிர்பார்த்து நல்ல முடிவை தருகிற கர்த்தர் உங்களை குறித்து மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர் செய்து முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ திட்டங்களும் தெய்வ தரிசனங்களும் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் நிறைவேறும். ரோமர் 9:22 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், தெய்வ திட்டங்கள் தெய்வ காரியங்கள் சீக்கிரமாய் தீவிரமாய் கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களை குறித்து தெய்வ திட்டம் ஒன்று உண்டு. உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியங்கள், உங்கள் தரிசனமாய் சொப்பனமாய் பேசின காரியங்கள், உங்கள் வாக்குரைத்த தெய்வ வார்த்தைகளை நினைவுபடுத்தி நினைவு ஜெபித்துக் கொண்டிருப்போம். அதை கர்த்தர் சீக்கிரத்திலே நிறைவேற்றி முடிக்கிற நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களில் தேவனாய் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். எப்படி செய்யும்? சீக்கிரமாய் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. சீக்கிரமாய் நடக்கும் என்று பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கும் பொழுது தீவிரமாய் அழைக்கப்பட்டது போல யோசேப்பை தீவிரமாய் கர்த்தர் செய்வார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான். அதை சீக்கிரத்திலே தீவிரமாய் நடக்கவே சொன்ன வாக்கின் பிரகாரமாக தேவனாய் கர்த்தர் சீக்கிரமாய் உங்கள் வாழ்விலே நன்மைகளை கொடுக்க செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? தேவ சமூகத்திலே அவர் நோக்கி பார்ப்பு. நிச்சயமாகவே நல்ல காரியங்களை, நல்ல முடிவை, நல்ல எதிர்பார்ப்புக்கு மேலாக உங்கள் எதிர்பார்ப்புக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்த முடிவு மாத்திரமல்ல, உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஒரு நல்ல முடிவை தேவன் தர இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஓ கர்த்தர் அல்லேலூயா. நல்லவர். அல்லேலூயா. நிச்சயமாகவே நல்ல ஒரு முடிவு வரும். அந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அந்த முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த முடிவு மேன்மையாக இருக்கும். அந்த முடிவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த முடிவு நிமித்தம் நீங்கள் வாழ்விலே சிறந்திருப்பீர்கள். அந்த முடிவு நிமித்தம் உயர்ந்திருப்பீர்கள். அந்த முடிவு நிமித்தம் மேன்மைப்படுவீர்கள். கர்த்தர் அப்படி மேன்மையா நல்ல முடிவை, மேன்மையா நல்ல ஆசீர்வாதம் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். வாழ்வழிக்கும் தேவன். அல்லேலூயா. ஓ அற்புதம் செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. பஞ்ச நாட்களை மாற்றுகிறவர், குறைவின் நாட்களை மாற்றுகிறவர். அவளை தனிமையா இருக்கிற தேவப்பிள்ளைகள், கணித்திருக்கிற தேவப்பிள்ளைகள் நல்ல ஒரு காரியத்தை செய்த. அல்லேலூயா. உனக்கு துணை செய்ய. அல்லேலூயா. உனக்கு துணையாய் கர்த்தர் வந்து அற்புதம் செய்ய ஒரு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதை கவனித்துக் கொண்டு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருந்தது, எத்தனையோ எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்ற ஏக்கமும் தவிப்பும் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசுவாச ஆண்டவரே, என் எதிர்பார்ப்புக்கும் என் எதிர்பார்ப்புக்கும் நல்ல முடிவை தருகிற கர்த்தர் ஒரு இருக்கிறப்பா, நிச்சயம் செய்வீர் என்று விசுவாசிக்க சொல்லுவோம். ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவர் 38 வருஷம் எதிர்பார்த்த மனிதனுக்கு, 38 வருஷம் படுக்கிற மனிதனுக்கு அற்புதம் செய்ய முடியுமானால் எனக்கு செய்ய நீ வல்லவர், எனக்கும் செய்ய முடியும் ஆண்டவர். அல்லேலூயா. எங்களுக்கும் செய்ய முடியுமா? அல்லேலூயா. எத்தனை சூழ்நிலை இருந்தாலும், எத்தனை எதிர்மறையான காரியம் இருந்தாலும், நீ நன்மை செய்ய உண்மையுள்ளவர், நன்மை செய்ய ஆண்டவரே பலமுள்ள, நன்மை செய்ய ஆண்டவரே சொந்த ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு எதிர்பார்த்த முடிவுக்கும் எதிர்பார்ப்புக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு பண்ண கர்த்தனை சிறந்த முடிவை, சிறப்பான நல்ல முடிவை, ஆசீர்வாத நல்ல முடிவை, மேன்மை நல்ல முடிவை, துக்க நாட்கள் முடிவை. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. குறைவின் நாட்கள் ஒரு முடிவு உண்டாக்க ஆண்டவரே, இல்லை என்ற நாள் முடிவத்தக்கதாக கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்தி, நிறைவாய் கொடுத்து, நிறைவாய் போஷித்து, நிறைவாய் காத்து, நிறைவாய் நடத்தி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்வில் களஞ்சியங்கள் பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். இந்த நாட்களை அடைபட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்கு தொழில் வேலை இல்லையே, பண வசதி இல்லையே, பொருள் வசதி இல்லையே என்று எதிர்பார்த்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீங்க அற்புதத்தை பரத்திலிருந்து அனுப்புங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் தேவையான அனுகூலங்களை, எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவை தேவன் தந்து ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மகிழ பண்ணுங்க. தேவனுடைய நாங்கள் செய்தார், கர்த்தர் வாழ்வில் அற்புதம் செய்தார். எதிர்பார்த்த முடிவை, நல்ல முடிவு எனக்கு வந்தது, நல்ல ஆசீர்வாதம் வந்தது, மேன்மை வந்தது, மேன்மை சுகம் வந்தது, ஆரோக்கியம் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது, கிடைக்கும் நினைந்தே பார்க்கல கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய உம்மை குறித்து சாட்சி கூட, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை மேன்மைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும் நாட்களை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், அன்பு, சந்தோஷம் என்றும் என்று சதா காலங்களில் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.